தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை. வேளாண்மை உழவர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் அனைத்து துறைகளின் வட்டார அலுவலர்கள், சார்பு துறைகளான கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் ஆகியோர்களால் உழவர்களை அவர்களது வருவாய் கிராமங்களிலே நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதோடு வேளாண்மையினை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும் பயிர் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் சார்பு துறைகளின் திட்டங்களையும் எடுத்து கூறி அவர்கள் பயன்பெறும் வகையில் மாதம் இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் முகாம் நடத்தப்படும். மொத்தமுள்ள 17,116 வருவாய் கிராமங்களிலும் ஓராண்டுக்குள் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிலமற்ற வேளாண் தொழிலாளருக்கு வழங்கப்படும் இழப்பீடு நிதி உதவிகளை உயர்த்தி வழங்குதல். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் சிறு குறு உழவர்கள், வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் முதியோர் ஓய்வூதிய தொகை, மகப்பேறு உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, விபத்து நிவாரணத் தொகை, இறுதிச் சடங்கு நிவாரணத் தொகை, கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படுகின்றன. வேளாண்மையை நம்பியுள்ள நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சாகுபடி காலங்களில் கிடைக்கும் பணிகளை பொறுத்தே அமைகிறது. இயற்கை பேரிடர்களால் பயிர் சாகுபடி பாதிக்கும் போது உழவர்களுடன் வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்கான இழப்பீடு 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும், விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 30,000ஆகவும், இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இதனால் விளிம்பு நிலையில் உள்ள நிலமற்ற தொழிலாளர்களின் குடும்ப நலன் பாதுகாக்கப்படும். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் பசுந்தாள் உரை விதைகள் விநியோகம், மண்வள அட்டை வழங்குதல், ஒருங்கிணைந்த பண்ணையம், வேளாண் காடுகள் உருவாக்குதல், பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் போன்ற 15 திட்டக்குழுக்களுடன் ரூபாய் 142 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 2025-26 ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அனைத்து சிற்றூர்களையும் தன்னிறைவு பெற செய்யும் நோக்கத்தோடு தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் உன்னத முயற்சியில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 2025-26 ஆண்டில் மீதமுள்ள 2,338 கிராம ஊராட்சிகளில் சுமார் 9,36,000 உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 269 கோடியே 50 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் மானாவாரியிலும் அதிக மகசூல் தந்து உழவர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்க செய்வதில் மக்காச்சோள பயிர் முன்னிலை வகிக்கிறது. தமிழ்நாட்டில் மக்காச்சோளம் 10,13,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு 28 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மக்காச்சோள சாகுபடி மூலம் உழவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்க செய்யும் வகையில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 1,87,000 ஏக்கர் பரப்பளவில் 79,000 உழவர்கள் பயனடையும் வகையில் சுமார் 40 கோடியே 27 லட்சம் ஒன்றிய மாநில அரசு நிதி மூலம் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். எண்ணெய் வித்துகள் இயக்கம் தமிழ்நாட்டில் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற பிரதான எண்ணெய் வித்து பயிர்கள் சராசரியாக 10,04,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடையும் வகையில் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு ஆகிய பயிர்களின் பரப்பினை அதிகரிக்கும் பொருட்டு எண்ணெய் வித்துகள் இயக்கம் 2025-26 ஆண்டில் 2,16,000 ஏக்கர் பரப்பில் சுமார் 90,000 உழவர்கள் பயன்பெறும் வகையில்
ரூபாய் 108 கோடியே 6 லட்சம் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு சிறுதானிய கீழும் மேலும் என் சாமை பலகாய்த்து வாளிதின் விளைந்த புதுவரகு அறிய தினை கொய்ய கவ்வை கருப்ப அவரை கொழுங்குடி விளக்காய் என்ற புறநானூற்று பாடலின் கபிலர் பாரியின் நாட்டில் சாமை தினை வரகு விளைந்திருப்பதையும் அவற்றை அறுவடை செய்யும் போது கொடி அவரையும் விளைந்திருப்பதையும் கூறியுள்ளதை காணும் பொழுது சிறுதானியங்களின் சிறப்பை உணர முடிகிறது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கமானது தமிழக அரசால் 2023-24 ஆண்டு முதல் 2027-28 ஆண்டு வரை 5 ஆண்டு திட்டமாக அறிவிக்கப்பட்டு வேளாண்மை சார்ந்த அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.